இந்த தர்பீஸ் என்னும் செனத்தவளை இந்த வீட்டுக்குள்ள தனக்கு கல்யாணமே நடக்கலை, நான் ஒரு கட்ட பிரம்மச்சாரி, நான் பெண் வாசனையே இல்லாமல் வளர்ந்தவன். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு முறையும் கேர்ள்ஸ் பற்றி பேசும்பொழுது அவன் சொல்கிற விஷயம் இதுதான். இப்போ அரோரா வந்து ஒரு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லுக் அங்கே விடும்போது அவன் என்ன சொல்லுவானா, எப்பா நீ வந்து என் உணர்ச்சிகளை தூண்டுற, நான் இத்தனை வருஷமாக, அதுவும் 36 வருஷமாக நான் வந்து பெண் வாசனையே இல்லாமல் இருந்துட்டேன், நான் வந்து எந்த விதமான கேர்ள்ஸ் கூட நான் பழகினதே கிடையாது, நீ வந்து ஒரு கட்ட பிரம்மச்சாரி, ஒரு கன்னி பையன். அவன் சொன்னது இதுதான் எக்ஸாக்டாக, நான் ஒரு கன்னி பையன், நீ வந்து என்னை வந்து உணர்ச்சிகளை தூண்டுற அப்படின்னு சொல்லியிருக்கான். இது வரைக்கும் தனக்கு திருமணமே நடக்கலை, பெண் கொடுக்கலை, பெண் கிடைக்கலை, என் வீட்டில் இருக்கிறவங்களாம் கவலையில் இருக்காங்க, நமக்கு ஒரு கல்யாணம் ஆகலையேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. இதை பல இடங்களில் அவன் சொல்லியிருக்கான். திருமணம் ஆகாத காரணத்தினால்தான் பெண்கள்கிட்ட நான் இந்த மாதிரி பழகிறேன் அப்படிங்கிற ஒரு தோணியில் தான் அவன் பேசியிருக்கான். அதாவது வாயை திறந்தாலே பொய்யின்னுவாங்க தெரியுமா, அந்த ஒரு கேரக்டர் தான் இவன். வாயை திறந்தாலே பொய், அதாவது ஏக்கர் கணக்கில் கிலோமீட்டர் கணக்கில் போய் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த வீட்டுக்குள்ளே. அவன் சொன்ன பொய்கள் எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா அவன் வீட்டை விட்டு வெளியில் போன பிறகு அம்பலமாகிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சில பேர் சொல்லியிருந்தாங்க திவாகருக்கு வந்து 3 கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கல. நம்மக்கிட்ட இருந்த ஒரே ஆதாரம், இவன் ராஜ பரம்பரையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி பரம்பரையும் கிடையாது, அவ்வளோ சொத்து இருக்குது, ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், அது பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன். இவனுக்கு பிக் பாஸில் வந்த மொத்த வருமானமே 5 லட்சம் தானா. இதை வெளியில் சொல்லியிருக்கான் வேறு, எனக்கு 5 லட்ச ரூபா பத்தலைன்னு சொல்லியிருக்கான். ஒரு நாளைக்கு 10,000மோ எவ்வளோவா பேசியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இத்தனை நாட்களில் 5 லட்ச ரூபா அவனுக்கு வந்திருக்கு. அதுலேயும் 40% வந்து டேக்ஸ் பிடிச்சி தான் கொடுப்பாங்க. ஸோ அவனுக்கு ஒன்றுமே இல்லை. சோத்துக்கு சிக்கி அடிக்கணும்னா அடுத்தடுத்து இன்டர்வியூ தான் கொடுத்துட்ருக்கணும். அதுவும் படத்தில் போனால் இவர் வந்து கோடிகளில் சம்பளம் வாங்குவாராம். இவர் பேசியிருக்காரு வெளியில் நிறைய இடங்களில். யார் கோடிகளில் சம்பளம் கொடுத்து இவனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். சரி, இவன் சொன்ன புருடாக்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு திருமணம் ஆகலை, இது வரைக்கும் எனக்கு திருமணமே ஆகலை, நிறைய இன்டர்வியூலாம் வந்து பொண்ணு பார்க்குறாங்க உங்களுக்கு அப்படின்னோடனே அப்படியே ஒரு மாதிரி குஜாலா ஜாலியாக அப்படிலாம் இருந்திருப்பா. அப்படி இப்போது வயசு கூட என்ன சொல்லியிருந்தா, நான் 1988 பிறந்தவன், எனக்கு 36 வயசு தான் ஆகுது அப்படின்னு பொய் பேசிகிட்டு இருந்தான். அப்போவே தெரியும் இவன் வந்து மிகப்பெரிய ஒரு ஃப்ராடுன்னு சொல்லி. இந்த ஃப்ராடை பற்றி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு திருமணமாகிய ஒரு புகைப்படம் வெளியில் வந்திருக்கு. அந்த ஃபோட்டோ கூட நான் போட்டு விட்றேன், நீங்கள் பாருங்கள். திவாகர் பற்றி சில உண்மைகள் மக்களுக்காக ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றதை நம்ம பேசுவோம். திவாகரின் உண்மையான வயது 46. அப்போவே நமக்கு தெரியும் இவனுக்கு கண்டிப்பாக 40+ தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இவருடைய முதல் மனைவி பெயர் ரேவதி. 2016 உடல்நல குறைவால் அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. ஓகேவா, குழந்தைகள் கிடையாது. முதல் கல்யாணம் எப்போ நடந்திருக்கு, 2016 அவங்க டெத்து. 2018 மீண்டும் ஒரு திருமணம் செய்தார். அந்த பெண்ணுடைய பெயர் வந்து மகேஸ்வரி. அவங்களுக்கு 2 பசங்களாம், 2 பிள்ளைகளோடு முன்னதாகவே உண்டு கணவர் ஒரு விபத்தில் காலமானார். அதாவது செகண்ட் மேரேஜ் வந்து அவருக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க ஒய்ஃபு, இவனுக்கும் செகண்ட் மேரேஜ் தான், அவங்களுக்குமே செகண்ட் மேரேஜ் தான். அவங்களுக்கு 2 குழந்தை இருந்திருக்கு. அவங்களுடைய கணவர் வந்து ஒரு விபத்தில் இறந்து போயிட்டுருக்கார். ஸோ அவங்கள வந்து 2வதாக திருமணம் செஞ்சுருக்கான் 2018. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய சபலத்திற்காக விதவை பெண்ணை திருமணம் செய்ததால் திவாகரின் பெற்றோர்கள் ஏற்று கொள்ளலை. ஏன்னா அந்த ஊரில் அந்த பூமர் அன்கள்லாம் இருப்பாங்களே, இவங்க ஃபேமிலி பூமர் ஃபேமிலி போல் இருக்குது. அதனால் ஒரு டைவர்ஸ் ஆன பொண்ணு, இவனுக்கு அரிப்பு, அந்த அரிப்புக்காக ஏதோ ஒரு பெண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு. இப்போ இல்லை, இவனுக்கு வந்து என்ன முதல் கல்யாணமாக நடக்கணும், இவனுக்குமே வந்து தன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க தானே, 2வது திருமணம் பண்ணுறதுல என்ன தப்பு? சரி, இவன் எதுக்கோ பண்ணிட்டாங்க, விதவையோ ஒரு திருமணம் பண்ணியிருக்கான், அவங்கள வீட்டில் ஏற்றுக்காத காரணத்தினால விருதுநகர் ரோசல்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு திருச்சபையில் பணியாற்றி கொண்டே அங்கு வாடகை வீட்டில் குடியிருந்தார்கள். வீட்டில் ஏற்றுக்கலன்றதுனால ஏதோ ஒரு சர்ச்சில் வந்து குடியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த 2 குழந்தைகளையும் கிறிஸ்துவ விடுதி ஒன்றில் சேர்த்து விட்டார் திவாகர். புரியுதா இவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு? அந்த குழந்தைகளை தன்னோட வச்சுக்காம
அவங்க 2 பேருமே ஹாஸ்டலில், கிறிஸ்டின் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்கான். அதுக்கப்புறமா சில நாட்கள் அப்படி நகர்ந்தது. பின்பும் ஒரு நாள் திவாகர் மது அருந்திவிட்டு அவருடைய 2வது மனைவியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தினார். இவர் யாருன்னு தெரியல, பட் திவாகர் பற்றின அனைத்து ரகசியங்களையும் புட்டு வச்சிருக்காப்படி. அந்த பெண் விதவை மட்டும் கிடையாது, பாவம் அந்த பொண்ணுக்கு ஒரு கை கிடையாது. ஸோ ஒரு ஹேண்டிகேப் அண்டு ஒரு டைவர்ஸான ஒரு நபரை தான் திருமணம் செஞ்சுருக்கான். அப்போ அவங்கள எப்படி அவன் பார்த்துக்கணும், இதை பார்த்த அந்த வீட்டின் உரிமையாளர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து திவாகரை 18 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்தனர். இது திவாகர் அவர்களுடைய பாஸ்ட். பின்பு விஷயம் தெரிந்த அவரின் தந்தை ஜாமீனில் வெளியே எடுத்தார். அந்த மகேஸ்வரி மற்றும் 2 பிள்ளைகளும் இவரை வேண்டாம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து பிரிந்து சென்று அவர்களின் சொந்த ஊர் திண்டுக்கல்லில் அம்மா அப்பா அரவணைப்பில் பாதுகாப்பாக உள்ளனர். புரியுதுங்களா? இவன் வேணாம்பா அப்படின்னு அவங்களே இவனை நிராகரிச்சுட்டு போயிருக்காங்கன்னா அப்போ இவன் எந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆளாக இருந்திருப்பான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2022 மீண்டும் இந்த திவாகர் ஒரு சர்ச்சையில் சிக்கினார். அவரின் தொழில் சம்பந்தமாக மதுரையில் காலவாசல் என்ற ஏரியாவில் பிசியோதெரப்பி செய்ய சென்ற இடத்துல 24 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தைகள் பேசி அந்த பெண்ணிடம் உன் தந்தைக்கு இலவசமாக நான் பிசியோதெரப்பி நான் பண்ணுறேன், ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், நீ என்னுடன் அனுசரித்து போ என்று கூறியிருக்கிறார். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த பெண் மிகவும் தெளிவாக யோசித்து அந்த பெண்ணின் உறவினரிடம் கூறி மீண்டும் காவல்துறையில் வசம் ஒப்படைக்கப்பட்டு 28 நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டார். 2 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கான். அவருடைய தொழில் நண்பர்கள் உதவியோடு மீண்டும் ஜாமீனில் வெளிவந்து 45 நாட்கள் மதுரை கிழக்கு காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்து போட்டு வந்தார். இவரை பற்றி காவல்துறை கொடுத்த தகவல் இவரின் புகைப்படத்தோடு 13/2/2022 தினத்தந்தி பத்திரிகையில் மிக தெளிவாக போடப்பட்டுள்ளது. நியூஸ் பேப்பரில் வர அளவுக்கு ஐயா சம்பவம் பண்ணியிருக்கார். மேலும் இவருடைய வீட்டில் இவர் மட்டும்தான் தங்கியுள்ளார். பெற்ற தந்தையிடம் அந்த வீட்டை என் பெயரில் எழுதி வைக்குமாறு பெருமளவில் அவர்களிடம் சண்டையிட்டு தன் பெயரில் வீட்டின் பத்திரத்தை மாற்றி கொண்டார். தந்தை கிட்ட இருக்கக்கூடிய சொத்தையும் வாங்கிட்டு இருக்கார். இவரின் பேச்சினாலும் சண்டையினாலும் மனம் உடைந்த தந்தை கடந்த 2024 தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் திவாகரை சுற்றி பல மர்மங்கள் இருக்கு. முதல்ல அவர் திருமணம் ஆகாத ஒரு நபர் அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய உருட்டு. அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது திவாகரனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியே வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் திவாகருக்கும் தான் தெரியும். இது உண்மை அப்படின்னா திவாகர் ஆமாம் இது உண்மைதான் அப்படின்றத ஒத்துக்கணும். இல்லைனா இதை மறுத்து இது உண்மை இல்லை அப்படிங்கிற ஆதாரங்களை அவர் வெளியிடணும். ஓகேவா? நம்மளுடைய கடமை திவாகர் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான் நம்ம வேலை. இதுக்கு ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆதாரம் தான் நம்ம கையில் சிக்கி இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன ஆதாரங்கள் வருதோ அது எல்லாமே நம்ம போடும். அடுத்து இவரின் அம்மா தற்போது அவர்களின் மகள் வீட்டில் உள்ளார். வத்தலகுண்டு என்ற ஊரில் பெண்கள் ஏன் என்றாலே ஒருவித போதைதான் என்ற மனநிலை வந்துவிட்டது திவாகருக்கு. அவரின் வீட்டின் பின்புறம் சென்று பாருங்கள். குறைந்தது 100க்கும் மேற்பட்ட ஆணுரைகளை பயன்படுத்திய நிலையில் வீசப்பட்டிருக்கும். மேபி இவர் அவரை சம்பந்தப்பட்ட நபராக இருக்கலாம். அவர் பேர் கூட நான் சொல்கிறேன் கடைசியில். சரிங்களா? இது இப்பயும் சொல்கிறேன், இது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. பட் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். தயவு செய்து யாரும் இந்த காமக்கொடூரனை நம்பி பேசிட வேண்டாம். சகோதரிகளே, ஒரு நல்ல சகோதரனாக சொல்கிறேன், இவையெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்ற சந்தேகம் உங்களுக்கு கட்டாயம், நமக்கும் அந்த டவுட் இருக்குது, கட்டாயம் இருக்கும். அதுக்கும் பதில் கொடுக்கிறேன். இந்த திவாகரின் வீட்டிற்கு 3வது வீடு தான் என் வீடு. நான் சொன்னேன்னா மேபி திவாகர் வீட்டுக்கு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வீடாக இருக்கலாம். இந்த திவாகரின் வீட்டிற்கு 3வது வீடு தான் என் வீடு. அது மட்டும் கிடையாது, இவருடைய முதல் மனைவி என் சித்தி மகள் தான். ரைட்டு, சொந்தக்காரன் தான் போல இருக்கு திவாகருக்கு. இப்போ ஒரே தெருவுனா ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க, சொந்தமாக தான் இருக்கும். அதனால தான் இவர் திவ்யா எந்த ஊர் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கார். இவருடைய பேர் வாசு அப்படின்னு போட்டிருக்கு. இதை ஒரு கிளவுட் சினிமா அப்படிங்கிற ஒரு வீடியோ, ஒரு சேனல், அதில் திவாகரனுடைய வீடியோவுக்கு கீழே இந்த கமெண்ட் போடப்பட்டிருக்கு. ஸோ
இது மட்டும் இல்லாமல் ஒரு புகைப்படம் வந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது 2018 4ஆம் மாதம் 6ஆம் தேதி 2018 திவாகருக்கு திருமணம் நடந்திருக்கு. அதாவது அவர் போட்ட அந்த மெசேஜில் சொன்னபடி திவாகரனுடைய 2வது திருமணம். அதாவது 2018 மீண்டும் ஒரு திருமணம், அதான் அந்த ஒரு கை இல்லாத ஒரு பெண்ணை வந்து 2வது திருமணம் செய்து கொண்டு அந்த ஒரு புகைப்படம் வந்து வெளியில் சர்க்குலேட் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலமாக நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் இத்தனை நாட்களாக சொல்லி வந்த அனைத்தும் பொய். அவருடைய வயசும் 36 கிடையாது, 44. என்ன வயசு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நிமிஷம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். திவாகர் 46 வயசு. ஓகேவா? இது வரைக்கும் எனக்கு ஒரு முறை கூட திருமணம் நடக்கலை, பெண் வாசமே இல்லாமல் நான் வளர்ந்துட்டேன், நான் ஒரு கன்னி பையன் அப்படின்னு சொன்ன அந்த வாய் 2 பேரை திருமணம் செஞ்சுருக்கான். நம்ம 3 திருமணம்னு சொன்னோம், ஆக்சுவலாக 2 திருமணம் தான் போல. 3வது ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க போய் கேஸ்லாம் வாங்கியிருக்கா. அப்படி முதல் மனைவி இறந்து போயிட்டாங்க, 2வது மனைவி வந்து ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன ஒரு நபர், ஒரு ஹேண்டிகேப். 2016 ஒரு திருமணம், 2018 ஒரு திருமணம். அவங்களும் இவன் வேணான்னு சொல்லி விட்டு போயிருக்காங்க. அதனால் இப்போ வரைக்கும் தலைவர் வந்து 2 முறை ஜெயிலுக்கெல்லாம் வர போயிருக்கிறார். நான் எதுவும் இதில் கன்க்ளூஷன் சொல்ல விரும்பலை. யாரெல்லாம் திவாகர் வந்து ஃபயர் விட்டீங்களோ, ஆஹா திவாகர் எங்கள் வாட்டர்மெலன் எங்கள் அண்ணன் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.